ஃபர்ஸ்ட் காப்பி புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உமன் அச்சீவர் அவார்ட்ஸ், கோ-ஸ்பான்சர்ட் பை JRTMT, இளைய தலைமுறைக்கு பெண் சாதனையாளர்களை அடையாளம் காட்டும் விழா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இது செவன் சன்ஸ். திமுகவில் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்தால் இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் என்று அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒன்று இன்று ஒரு வழியாக நேற்று அந்த கமிட்டி அமைக்கப்பட்ட நிலையில் ஒரு வழியாக இன்று தொடங்கியுள்ளது. முதன்முறையாக முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அழைக்கப்பட்டுள்ளது. அதில் கட்சியின் தலைவர் திரு காதர் மீதின் அவர்கள் பேசிய கருத்து பேசு பொருளாகியுள்ளது. இது தவிர நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பு, விஜய் போட்டியிடும் தொகுதி குறித்த தகவல்களும் வெளியாகியுள்ளன. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது மூத்த உதவி ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் இருந்துள்ளார். வணக்கம் அருண். வணக்கம். இன்றைக்கி திமுக தான் ஞாயிற்றுக்கிழமையானாலும் பிஸி டேவாக வச்சுருப்போம் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டத்தை முன்பே அறிவித்திருந்தது. 22ஆம் தேதி அறிவிப்போன்னு அப்படி தான் இன்று ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கி செவன் சென்ஸ் அதில் தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு கருத்து டிடிவி அவர்கள் கூறியது. பசுந்தோல் பொருத்திய புலியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாறிவிட்டார் அப்படின்னு நேரடியாகவே அட்டாக் செய்துள்ளார் திரு டிடிவி தினகரன் அவர்கள். சேர்மன் அழைப்பார், மாற்றி மாற்றி அழைச்சிப்பாங்க. அப்படி ஒரு மரியாதை மிக்க இருவரும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். சமீபத்தில் கூட நமது பேட்டியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தார், அமமுகவில் இணைவதற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் விருப்பம் தெரிவித்திருந்திருக்கார். தேதி பார்த்து சொல்லியிருக்கார். தேதி பார்த்து கொடுத்திருக்கிறார், ஆனால் வரவில்லை. திரு ஸ்டாலின் அவர்களுடன் 2 முறை சந்திப்பு. அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடன் ஆசையுடன் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னு தனது ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் சொல்லியது மக்கள் கருத்துன்னு சொல்கிறாரு. மக்கள் நம்ம தான் கருத்து, திருப்பி திமுக தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் அட் சம் ஃபார்ம் அந்த கூட்டணியில் அந்த மேடையில் திமுகவுடன் கைகோர்க்க இருக்கிறார் அப்படின்றது ஓப்பனாக தெரிய வந்திருக்கிறது. திரு டிடிவி தினகரன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதை தான் அது பிரதிபலிக்கிறது. நேரடியாக திரு ஓபிஎஸ் அவர்கள் மீதான இந்த தாக்குதல் அப்படின்றது ஒரு அதிமுக காரராக, ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசியாக இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணணும். பண்ணலைன்னா அது அரசியலில் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் செய்யப்படும். திரு கருணாநிதி அவர்களுடைய மறைவின் போது அதிமுக இடம் கொடுப்பதற்கு திரு இபிஎஸ் அவர்கள் எப்பேற்பட்ட இதை பண்ணியிருந்தாங்கன்னு தெரியும். எப்பேற்பட்ட ரோட் பிளாக் போட்டு அவங்க இடம் கொடுப்பதற்கு, மெரினால இடம் கொடுப்பதற்கு என்ன பண்ணாங்க, கோர்ட் வரைக்கும் போய் பிரதமர் வெயிட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்தார். இது எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு கருணாநிதி அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் செய்ததன் மூலம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இபிஎஸ் அவர்கள் ஒரு ஒரு பிம்பம் நின்றது. இஸ் அ ஸ்டிஃப் மேன், டஃப் மேன், அவர் விடமாட்டார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஏன் இதுக்கு இப்படி பண்ணணும், பெருந்தன்மையாக இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கணும். பட் ஆனால் ஏடிஎம்கே உடைய அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் ரைவல்ரின்றது ரொம்ப பெரிய ரைவல்ரி. அது எம்ஜிஆர் காலத்து ரைவல்ரி. எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு அப்படியே ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதின்றது ரொம்ப இதாக இருந்தது. தேசிய அளவில் சோனியா காந்தி, அத்வானி கூட நேரடியாக பேசிப்பாங்க, அவங்க இதாக பேசிப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி இருக்கும். தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள்லாம் நேரடியாக பார்த்து கூட மாட்டாங்க. ஒரு வீடியோ காட்சி கூட இருக்கும். மத்திய அமைச்சர்கள் தயாநிதி மாறன், அதுக்கப்புறம் மூக்க அழகிரி இவங்கெல்லாம் பிரசிடெண்ட்டை வரவேற்படுவாங்க. அப்துல் கலாம் அவர்களை வரவேற்க வருவாங்க. அப்போது ஜெயலலிதா அவர்களும் கூட நிற்பாங்க. அப்போது அப்துல் கலாம் அவர்களுக்கு மட்டும் பூங்கத்து கொடுத்துட்டு அப்படியே இவங்க எல்லாம் திரும்பி போயிடுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் இப்படியே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அது 2006-05 டைம்னு நினைக்கிறேன். அது பண்ணுறேன். ஸோ இது மாதிரிலாம் இருந்துருக்கு. பிரதீபா பாட்டில் அவர்கள் வந்தப்போ அப்படி நடந்திருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு இதாக இருந்த நேரத்தில் இப்போ திமுகவுடன் எப்படி இவங்க இணக்கமாக இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் விசுவாசி என அழைக்கப்பட்டவர், பரதன் என அவராலேயே அழைக்கப்பட்டவர், நான் அம்மாவின் தொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இப்படி போயிருக்காருன்றப்போ திரு டிடி தொண்டர் அப்படி சொல்வது தெரிந்த ஒன்று. இப்படி தான் டீல் பண்ணுவாங்க. திரு டிடிவி அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஒருவர் இருக்கும்போது காட்டும் விசுவாசத்தை விட அவர்கள் இல்லாத போது காட்டும் விசுவாசமே மேலானது அப்படிங்கிற ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சிருக்காரு. உண்மை. அது இப்படி தான் நிற்கும். இது போன்ற விமர்சனங்கள் இன்னும் அதிகமாகவே வரும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஏன் அப்படின்னா அவரோட சோல் ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லுங்கள். அவருடைய யூஎஸ்பி இருக்குல்ல, ஓபிஎஸ் அப்படின்ற அவருடைய நபருடைய யூஎஸ்பி அப்படின்றது அம்மாவின் நிழல் அப்படின்ற பாயிண்ட். ஜெயலலிதா அம்மா கூடவே பக்கத்தில் இருப்பாருங்க. அவர் பாட்டு கை கட்டி நிற்பாருங்க. ஒரு தளபதி மாதிரி பாருங்க, பட தளபதி மாதிரி. அவர் சொன்னார்னா வேலையை செஞ்சு கொடுத்து அமைதியாக உட்காருவாருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பம். இப்போ அந்த பிம்பத்தை அவரே கெடுத்துக்கிறாரா, அவரோட யூஎஸ்பியை அவரே கெடுத்துக்கிறாரா அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சிடும். எஸ் சார். முக்கியமான இந்த 2 நாட்களில் கவனம் பெற்றது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியல். வழக்கமாக பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே ஒவ்வொரு தேர்தலிலுமே
நாம் தமிழர் கட்சியோட அந்த பட்டியல் வேட்பாளர் பட்டியல் வந்து கவனத்தை ஈர்க்கும். மற்ற கட்சிகள் வந்து அந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்க தயங்கிய போதே சரிபாதி வேட்பாளர்களை வந்து பெண்கள் வேட்பாளரை நிறுத்தியவர் வந்து கட்சியின் ஒருங்கிணைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். நேற்று ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த வேட்பாளர் பட்டியல் பற்றி உங்களுடைய பார்வை? இதில் திரு சீமான் அவர்கள் எப்போயுமே முந்தி கொண்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவார். அவர் நிறைய கேம்பெயின் போடும். ஏன்னா அவங்கெல்லாம் உண்மையாலுமே அவங்க வந்து நார்மலான ஒரு ஃபேமிலி பேஸ்லேருந்து வரக்கூடியவர்கள் பெரும்பான்மையான அதில் ரொம்ப கம்மி தான் செல்வந்தர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்க அவங்கள பிரச்சாரம் இப்போலேருந்து பண்ணணும். எவ்வளோ தொகுதின்றது 2 லட்சம் ஓட்டு குறைஞ்சபட்சம் இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுன்றப்போ அவங்க அட்வான்ஸாக இறங்குறாங்க. முன்னாடியே வேட்பாளர் அறிவிக்கிறார். 117 ஆண்கள் 117, பெண்கள் 117 அப்படின்னு சரிசமமாக தொகுதிகள் கொடுத்துருக்கிறார். பரவலாக எல்லா சமூகங்களுக்கும் கொடுத்திருப்பதாக நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் அப்படி தான் இருக்கிறது. குறிப்பாக பிராமண சமூகத்திற்கு 5 வேட்பாளர்களை அந்த பிராமண சமூகத்திலேருந்து கொடுத்துருப்பதாக 4 ஐயர் 1 ஐயங்கார் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அதே போல் பார்த்தோன்னா ஒரு சமூகத்துக்கும் வன்னியருக்கு வந்து 35, ஆதிதிராவிடருக்கு 33, முக்குளத்தோருக்கு 25 அப்படின்னு நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் லிஸ்ட்லாம் நமக்கு கையில் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி நிறைய சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு பார்க்குறோம். ஸோ ஒரு பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்குறார் அப்படின்ற மாதிரி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது. அவங்க அப்படி தான் நிற்கிறாங்க அப்படின்றது. பட் இது வந்து இட்ஸ் அ லாங் வே டு கோ. இதில் எத்தனை பேரை வந்து திமுகவும் அதிமுகவும் இது பண்ண நினைக்குது அப்படின்றத பார்க்கணும். முடக்க நினைக்குது, வாங்க நினைக்குதுன்றதெல்லாம் முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இவ்வளோ அட்வான்ஸாக அறிவித்தது ஒரு ப்ளஸ் என்னன்னா இப்போயே தேர்தல் பண்ணி ஆரம்பிக்கலாம். அவங்க சீரியஸாக இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க சீரியஸாக இல்லை, அவங்க வேறு ஏதாவது இதாக இருந்தாங்கன்னா அது வந்து மீதி இரு கட்சிகள் அதிமுக பாஜகவும் காங்கிரஸ் திமுகவும் அவர்களுடைய வேலையை காட்டுவாங்க. எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுவது தான், எல்லா அரசியல் கட்சியும் பண்ணக்கூடியது தான். அது அவங்களும் செய்வாங்க. அதை வந்து இவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில் நிற்கிறார் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். அவர் வந்து கடந்த முறை வந்து திருவொற்றியூரில் நின்னார். இம்முறை வந்து அவர் அங்கே நிற்கிறாரு. தென்தமிழக சொந்த ஊர் வந்து நிற்கிறேன் அப்படின்றாரு. ரொம்ப முக்கியமான பேஸு காரைக்குடின்றது. அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த சைடு அந்த முக்கியமான ஒரு கலாச்சார இடமாக இருக்கிறது. தமிழகத்தை பைசெக்ட் பண்ணணும்னா நமக்கு நிறைய பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கொங்கு சைடு, சவுத் சைடு, சவுத்துலேயே டீப் சவுத்துன்னு சொன்னால் அது குமரி சைடு, தூத்துக்குடி சைடு, அப்புறம் வந்து உங்களுக்கு தஞ்சாவூர் பெல்ட்டு, அப்படியே நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காடுன்னு சொல்கிறது சென்னையில் வந்து நிற்கிது. அதுலேயே மீனவர், அப்புறம் வந்து வன்னியர் பெல்ட் இப்படின்னு நம்ம வந்து ஒரு பெல்ட்டாக சொல்லுவோம் தெரியுமா. வட தமிழகம், ஒசூர் தளிலாம் தனி இப்படின்னு ஒன்றொன்னா பிரிச்சுட்டே வந்து சொல்லலாம். எப்படி யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்தியாவுக்கு இருக்கோ அதே போல் யூனிட்டி இன் டைவர்சிட்டி தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஊட்டி படுகா வேறு, உங்களுக்கு கொடைக்கானலில் மேலே இருக்கிறவங்க வேறு, இது மாதிரி நமக்கு இதை பார்க்குறோம். அதே போல் உங்களுக்கு காஞ்சிபுரம் சைடில் வந்து இருளர் அப்படின்னா சின்ன சின்ன கம்யூனிட்டிலாம் அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒரு வித்தியாசம் இருக்கும்போது ஒரு பகுதியும் வித்தியாசமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ காரைக்குடின்றது ரொம்ப பொலிட்டிக்கலி சென்சிட்டிவான ஏரியான்னு பார்க்குறோம். காங்கிரஸோட பேஸு திரு சிதம்பரம் அவருடைய ஃபேமிலி அவங்க வந்து டோட்டலாகவே அங்கே தான் இருக்காங்க. கார்த்தி சிதம்பரம் அங்கே தான் எம்பியாக இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். திரு ஹெச் ராஜாவுடைய சொந்த ஊரும் அதுதான். ஸோ அங்கே களமிறங்குகிறார் திரு சீமான் அவர்கள். அவருக்கு வந்து அவருடைய சின்னமே கிடைத்திருக்கிறது, அவரோட முகம் போலே இருக்கிற சின்னம் அது வேறு கிடச்சிருக்கிறது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான களத்தில் 4வது முனை போட்டி, வலுவான ஒரு 4வது முனை, உண்மையாலுமே ஒரு டைம் முதல் முறையாக வலுவான 4வது முனை, வலுவான 4 முனை போட்டி கிடையாது, ஆனால் வலுவான 4வது முனையாக திரு சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. முக்கியமான ஒரு ஓட்டு பிளவை ஏற்படுத்த இருக்கிறது. அது எந்த பக்கத்துலேருந்து பண்ண இருக்குதுன்னு தெரியல. போன முறை மாதிரி செய்ய முடியுமான்னு தெரியாது. அதுக்காக டோட்டலி வாஷ் அவுட் ஆகுமானா கிடையாது. நாம் தமிழர் அதற்கான ஒரு பேஸ் இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்றது தான் வெயிட் அண்ட் வாட்ச், மேலே தான் தெரியும். எஸ் சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தையை மீண்டும் திமுக தொடங்கியிருக்கிறது. முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை அழைத்திருக்கிறார்கள். அதன் தலைவர் திரு காதர் மைதீன் அவர்கள் கொடுத்த பேட்டி பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்திலே நாங்கள் 5 தொகுதிகளை வாங்கினோம், உங்கள் காலத்திலே நீங்கள் 5 தொகுதி கொடுக்கணும், அட்லீஸ்ட் 4வது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம். 5 வாங்கியிருந்தோம், 4வது கொடுக்கணும், கடந்த முறை 3 அப்படின்னு வாங்கியிருந்தாங்க. அவங்களோட கோரிக்கை 4, முன்னாடி 5, இப்போ கரண்ட்லி வாங்கினது 3 அப்படின்றக்க திமுக தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைம் நிறைய கூட்டணி கட்சிகள்லாம் உள்ளே வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, தேமுதிக உள்ளே வந்திருக்கு, ஆனாலும் எல்லாரோட சீட்டுமே குறைய போகுது, நீங்களும் பெருந்தன்மையாக சீட்டெல்லாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு தியாகம் பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப
இவங்களும் வந்து பெருந்தன்மையாக அப்படியே பாவம் அப்படியே கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் இவங்க டீல் பண்ணுறாங்கல்ல, லெஃப்டான டீல் பண்ணுறாங்கல்ல திமுக, அது மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் டீல் பண்ணல பாருங்களேன், அவங்களும் ரொம்ப ப்ளீஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. காங்கிரஸ்னா வந்து என்ன சொன்னீங்க, கிரீஸ் டப்பாவை எப்படி வெட்டி வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் திமுக டீல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கு இங்கே அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க பார்க்கணும். ஒன்லைன் மெசேஜ் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் சீட்டு குறைய போகிறது, தொகுதி போட்டிடுவதிலேயே நாங்களுமே குறைச்சிக்க போகிறோம் அப்படின்னு அந்த குழுவில் இருந்து தகவல் சொல்லப்பட்டதா. குறைச்சிக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 188 சீட்ஸில் திமுக போட்டிட்டது 188, 185 நேரடியாக அவங்க, 182 அவங்க நேரடியாக போட்டிட்டாங்க. ஒரு 6 தொகுதி மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டது. இப்போ அந்த 6 தொகுதியுமே மதிமுக சொந்த சின்னத்தில் கேட்கலாம், அவர்களுக்கான சின்னத்தில். அது வந்து 3 சின்னம், 3 சீட்டு சொந்த சின்னம் அப்படின்னு கூட வந்து எண்ட பார்க்கலாம். அப்போ வந்து இமீடியட்டாக 185 அப்படின்னு வந்து நிற்கிது. காங்கிரஸ் வந்து கடந்த முறை 25 வாங்கிச்சு, ஒரு 30லேருந்து 35க்குள்ளே வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். சரி 30 வச்சுப்போம், 5 சீட்டு வாங்குறாங்க அப்படின்னா 5 சீட்டு மைனஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இப்போவே வந்து 188லேருந்து இப்போவே வந்து 8 மைனஸ் ஆகுது. அப்படியே உங்களுக்கு அதே போல் பார்த்தோம்னா உங்களுக்கு விசிகாவெல்லாம் எல்லாருமே இன்க்ரிமெண்டெல்லாம் ஒரு சீட் இன்க்ரிமெண்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரீட்டைன் பண்ணால் போதும்னு நினைக்குது அப்படின்னா கூட விசிகா 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 அப்படின்னா 3 சீட்டு வந்து நிற்குது. இது மாதிரி ஒரு சீட்டு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 3 சீட்டாவது கொடுக்கணும் குறைஞ்சபட்சம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரி அவங்களுக்கு ஒரு 3 சீட்டாவது கொடுக்கணும். அதே போல் உங்களுக்கு தேமுதிக அவங்க எவ்வளோ பேரம் பேசிட்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். லாஸ்ட் மினிட்ல வேறு வந்திருக்காங்க. ஒரு பெரிய பெர்செப்ஷன் சேஞ்சுக்கு ஒரு மிக முக்கியமானதாக இருக்காங்க. பிரச்சார வலிமையும் கொண்டிருக்கிறார் பிரேமலதா அவர்கள். ஸோ அப்படி இருக்க அவங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு தொகுதி கொடுக்கணும். 6லேருந்து 6 + 12 சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். 12 சீட்டு இல்லை 10 சீட்டுக்குள்ள 9 சீட்டில் முடியுது, 8 சீட்டில் முடியுது, இது மாதிரி நிற்கிதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 சீட்டு திமுக கடந்த முறையை விட குறைவாக போட்டியிட போகிறது. குறைஞ்சபட்சம் 15 சீட்ஸு கடந்த முறையை விட குறைவாக போட்டியிட போகிறது திமுக. 175 கிட்ட வந்து நிற்கலாம், 170 கிட்ட வந்து நிற்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கு, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ ஆன்டிகம்பன்சி இருக்கு, கூட்டணிக்குள்ள பிரச்சனை அப்படின்றப்பவும் அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகள் வந்து சிமெண்ட் பண்ண அப்புறமும் தாங்களும் இறங்க கூட்டணி போட்டியிடும் தொகுதியை குறைத்துக் கொள்ள இருக்கிறோம், மற்றவர்களும் குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு திமுக வந்து மெசேஜ் பாஸ் பண்ணுவது அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு முக்கியமான நேரத்தில் திமுக இருக்கிறது, அவங்க எவ்வளோ பெரிய எதை சென்ஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களோட போட்டியிடத்தை குறைச்சிட்டு நிறைய பேர் உள்ளே சேர்த்துப்பதன் மூலம் அவங்க பலவீனமான நிலைமையில் அவங்க இருக்காங்க அப்படின்றத தெரிகிறது. அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய மாநாடுகள் அடுத்தது நடப்பது, தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்ததுலேருந்து எல்லாமே, மக்கள் நீதி மையத்தை கொண்டு வந்ததுலேருந்து எல்லாமே அவங்க கூட்டணியை வலிமைப்படுத்துவது, அவங்களோட அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான மூவ். விஜய் பிரிக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வைத்து கொண்டிருந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பெரிய லீடு வச்சுருந்தாங்கல்ல, ஒரு 8% லீடு வச்சுருந்தாங்க என்டிஏக்கு முன்னாடி. என்டிஏ வந்து 41 அப்படின்னா இவங்க வந்து ஒரு 49 இல்லை 46, ஸோ ஒரு 6% லீடுன்னு வச்சுப்போம். 40லேருந்து 46 வச்சுருந்தாங்கன்னு வச்சுப்போம். அந்த 6% லீடையும் சேர்த்து டிவிக்கு வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்டிஏவை விட ஒரு 6% எக்ஸ்ட்ராவாக அவர் வந்து இது டிஎம்கே கூட்டணி எடுத்தாருன்னா அது நியூட்ரலைஸ் ஆயிரும். என்டிஏவும் டிஎம்கேவும் நியூட்ரலைஸ் ஆயிரும். அப்போ அதை பேட்சப் பண்ணுறதுக்கு தான் தேமுதிக உள்ள, மதிமுக உள்ள, மக்கள் நீதி மையத்தை உள்ள அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதையும் குறைச்சிக்கிறாங்கன்றப்போ ஸ்டிக்கி விக்கெட்ஸில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிகிறது. கையை முறுக்கத்தான் செய்வாங்க, ஏன்னா கையும் முறுக்குது. அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவர்கள் இன்று முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக ஒரு தகவல். இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார் திரு கேசி வேணுகோபால். அவர் நைட்டு தரையிறங்கியுடன் இமீடியட்டாக சந்திக்கிறார். நாளைக்கு வந்து மதிமுக, மக்கள் நீதி மையம்லாம் உள்ளிட்ட கட்சிகள்லாம் அடுத்தடுத்து இருக்கிறது. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட்லாம் இருக்கிறது. காங்கிரஸ் அப்புறமா தான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் ப்ரீஎம்ப்ட் பண்ணி இல்லை இப்போவே வாங்க முடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்று இரவே கூட இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம், ஓரளவுக்கு கூட அட்லீஸ்ட் ஓரளவாவது சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் இருக்கிறது. 30லேருந்து 35க்குள்ளே சீல் ஆகும் அப்படின்றது தகவல். 30 கூட இருக்கலாம், 33 இருக்கலாம், 32 இருக்கலாம். அது என்ன நம்பர்ன்றது கடைசியாக எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறது. பட் இன்றைய கூட முடிவாகலாம். திரு கேசி வேணுகோபால் வருகை காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்கிறது அப்படின்றதற்கு மற்றொரு அச்சாரம். இன்று இந்த வெளியான ஒரு செய்திகளில் முக்கியமாக பரபரப்பாக போனதுன்னா திரு விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. முன்னாடி வந்து திருச்சி கிழக்கு அப்படின்னு ஒரு பேர் அடிபட்டு அந்த தொகுதியில் போட்டியிட போகிறாருன்னு தகவல் வெளியானது. அப்புறம் விருகம்பாக்கம் தொகுதின்னு சில பேர் கூறினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி செயல் வீரர்கள் கூட்டத்தில் தாவேகாவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். பெரம்பலூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என்று. அதை வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் வந்து வழிமொழிந்திருக்கிறார்.
இது வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒன். நம்ம ஃபியூ டேஸ் பிஃபோர் நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். பெரம்பூரில் போட்டியிட தாவேக்கால விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஹை லெவல் மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். நம்ம தான் வந்து வேளச்சேரி, விருகம்பாக்கம் உள்ளிட்ட தொகுதிகள் பரிசீலனை இருப்பதும், விருகம்பாக்கம் அதற்கு பிறகு டெவலப்மெண்ட் வந்து விருகம்பாக்கம் திருச்சி கிழக்கு அப்படின்னு வந்து நிற்பதும் நம்ம தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே ஒரு கண்டினியூஸான ஒரு டெவலப்மெண்ட்ஸ், அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. அவங்களோட பரிசீலனையில் இந்த தொகுதிகள் எல்லாமே இருந்திருக்குன்றதை பார்க்குறோம். வேளச்சேரி, விருகம்பாக்கம், திருச்சி கிழக்கு இருந்திருக்குது. லாஸ்ட் மினிட்ல தான் விநாயக் வந்தார் மகாதேவ் அப்படின்ற மாதிரி பெரம்பூர் வந்து நின்றுருக்கிறது. பெரம்பூர் இந்த மீட்டிங்லாம் நடந்தது நம்ம முன்னாடியே அட்ராசிட்டி ஹார்மோன் நிகழ்ச்சியில் நிறைய டைம் நம்ம டீம் சொல்லியிருந்தாங்கன்றதை பார்க்குறோம். அப்படி இருக்க விஜய் அவர்கள் பெரம்பூரில் நிற்கிறார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகிட்டது. சமீபத்தில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தான் இது முடிவு செய்யப்பட்டது. நம்ம முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதுபோல் பெரம்பூரில் நிற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பெரம்பூர் மட்டும் நிற்கல, பெரம்பூர் ப்ளஸ் திருச்சி கிழக்கு அப்படின்னு நிற்பார் அப்படின்ற தகவல் இருக்குது. 2 தொகுதியில் போட்டிடுவார் அப்படின்றதுல பெரம்பூர் ஒன்று, திருச்சி கிழக்கு அப்படின்னு ஒன்று போட்டியிட இருக்கிறார். பெரம்பூர்ன்றது கடந்த 2 முறையாக திமுக எம்எல்ஏ இருந்திருக்கிறாங்க. கடந்த முறை பார்த்தோன்னா என்ஆர் தனபாலன் அவர்களை 2021 திரு சேகர் அவர்கள், திமுகவில் சேகர் அவர்கள் எம்எல்ஏ அவர் வந்து தோற்கடிச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு இடைத்தேர்தல் 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அப்போ தான் அவர் முதல் முறையாக அந்த சேகர் அவர்கள் வென்றார். அவர் வென்றது அப்போது பார்த்தோன்னா ஆர்எஸ் ராஜேஷ் அப்படின்ற அதிமுகவுடைய சேர்ந்தவர். இது வந்து என்ஆர் தனபாலன் அவர்கள் பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சேர்ந்தவர். இரட்டை இலை சின்னத்தில் நின்னார். 27% லீடில் ஜெயிச்சார். அப்போது 2019 2 வருஷம் முன்னாடி இடைத்தேர்தல் நடந்தப்போ பார்த்தோன்னா ஆர்எஸ் ராஜேஷ்ங்கும் போது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் தோத்துட்டாங்க. திருப்பி அதிமுக தோத்தது, திமுக வென்றதுன்ற பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இரட்டை இலையில் வெற்றிவேல் அவர்கள் வென்றிருந்தார். அதிமுக ஸ்பிளிட் அப்போ டிடிவி தினகரன் அவர்கள் பின்னால் அவர் சென்றிருந்தார். அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். ராஜேஷ் நின்னார், தோத்தார். 2 முறையாக சேகர் வென்றிருக்கிறார். கடந்த முறை என்ஆர் தனபாலன் நின்றார் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ டிஎம்கே லாஸ்ட் 2 முறையாக வென்றிருக்கிறது. 2019 இடைத்தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு 2 முறை அதிமுகவை இரட்டைலை வீழ்த்தி தோற்கடித்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ஆர் தனபாலன் திமுக சைடு, அதிமுக சைடு 2 சைட்லையுமே வந்து கூட்டணி கட்சியாக அந்தந்த கட்சிகளின் சின்னத்தில் ரெட்டையிலே இல்லைன்னா உதயசூரியனில் இந்த பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் திரு என்ஆர் தனபாலன் அவர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சி. அவர் இந்த முறை என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். திமுகவுடைய மிகப்பெரிய பேஸாக இருக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது. சென்னை மாவட்டமே ஃபுல்லுமே அப்படி தான். 16 தொகுதிகள் இருக்குது. இதில் வடசென்னை லோக்சபாக்குள்ளே வரக்கூடிய வடசென்னையுடைய பெரும்பாலான கட்சிகளின் வடசென்னையுடைய கட்சி அமைப்புக்குள் வரக்கூடிய தொகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறார். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக அது இருக்கிறதுன்றதை பார்க்குறோம். அதிக அளவிலான சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியாகவும் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். அங்கே வந்து ஒரு 11% 12% வரைக்கும் 13% வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற டேட்டா நமக்கு வந்து ஓரளவுக்கு கிடைத்திருக்கிறது. அதை தாண்டி மொத்தமாக ரவுண்டாக பார்க்கணும், ஒரு 19-20% வந்து சிறுபான்மை சமூக மக்கள் மட்டும் இருக்கிறார்கள். ஒரு 12% வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து 20% கிட்ட மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வந்து பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இவருடைய பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேஸ் வந்து அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கலாம். 20% சிறுபான்மை, 20% இவங்க இருக்கின்றப்போ இவரால் ஈஸியாக டக்குன்னு போய் இவரால் ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க எல்லாம் இவங்க ஓட்டு தான் அப்படின்னு கிடையாது. பட் ஆனால் இவருடைய பெஸ்ட்டு இது பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இவருடைய பெரிய டார்கெட் ஆடியன்ஸ் இதுவாக இருக்கும் அப்படின்னு பொலிட்டிக்கலாக நம்ம எல்லாருமே பார்க்க முடிகிறது. அவங்களுடைய மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸும் அதை நோக்கி தான் இருக்குது அப்படின்றக்க விஜய் அவர்கள் இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி. ஆதவ் அர்ஜுனாவும் என் ஆனந்தும் திடீர்னு வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இது பண்ணணும். எத்தனையோ செயல்வீரர்கள் கூட்டத்தில் நடத்திருக்கலாம். அது என்ன பெரம்பூர்ல வந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தை திடீர்னு நடத்தி அதுல வந்து இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தொண்டர்கள்லாம் கேட்கறாங்க, அதனால நிறைவேற்றணும்னா எல்லா 234 தொகுதிக்கும் இப்படி பண்ணியிருப்பீங்களா? கிடையாது. அவங்க பண்றது என்னன்னா இட்ஸ் லான்ச், டைம் ஃபார் லான்ச் எப்படி பண்ணணும், ஸ்மூத்தாக பண்ணணும். எதுக்குக்கான காரணிகள்லாம் வேணும். காரணிகளை நம்மளே உருவாக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. விஜய் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கலாங்க. பாயிண்ட் 1, தமிழ்நாட்டில் விஜய் எங்கே வேணால் நிற்கலாம். யாரும் வந்து ஏன் இது உங்கள் தொகுதியாக அந்த தொகுதியெல்லாம் கேட்க போகிறதில்ல. விஜய் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கலாம். அவர் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில், ஒரு ஊரில், ஒரு மாவட்டத்தில் சுருக்கக்கூடிய நபர் கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் பெரம்பூரை நிற்கிறதுக்கான ஒரு பேஸை இன்றைக்கி போட்டாங்க. அவர் நிற்கிறாங்க. இதை முன்பே நம்ம சொல்லியிருந்தோம். பெரம்பூரை நிற்கிறார். திருச்சி கிழக்கு நிற்பதும் உறுதின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் பார்த்தோம்னா ஒரு 20% பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மை சமூகம் இருக்கிறது. 20% கிட்ட வந்து பட்டியலின சமூகம் இருக்கிறது. இவருடைய சமூகமும் அங்கே அதிகம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கன்சிடரபிள் நம்பரில் இருக்குன்ற மாதிரி தகவல்லாம் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் அப்படின்றது
ஏறத்தாழ் உறுதி. எஸ் சார். நமக்கு பிரத்யேகமாக கிடைத்த ஒரு தகவல், விஜய் அவர்களுடைய போட்டியிடம் பெரம்பூர் தொகுதி அது வந்து நிறைய மீடியா பிரேக் பண்ணிட்டாங்க. பட் தாவேக்கா வேட்பாளர் லிஸ்ட்டு நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் சென்னையில் இருக்கிறவங்க மட்டுமே நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பலர் இருக்குது. எஸ் சார். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கிய நிர்வாகிகள் ஃபுல்லாமே சென்னையில் தான் போட்டிடுறாங்க. இதற்கு என்ன காரணம்? சென்னை தான் அவங்க பேசுது, எல்லாருமே பேசுனது தான். டிவிக்கு எப்படி நம்ம தேமுதிகவுக்கு வந்து விருதுநகர் டு விழுப்புரம் அப்படின்றது ஒரு லைன் காரிடார் போட்டோம்னா அது தேமுதிக காரிடார் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ணலாமோ, அதுபோல் டிவிக்கு உடைய பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வட மாவட்டங்கள் ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம் இது போன்ற ஒரு கடலோர மாவட்டங்கள் அந்த இது வந்து ஒரு பேஸு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சென்னை டு பி ப்ரிசைஸ், அதுதான் பீக் ஆஃப் தி பினாக்கிள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, உச்சத்தின் உச்சம் அப்படின்னு. டிவிக்கோட ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் எங்கே வரும்னா சென்னை கேடிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்தில் தான் ஏதோ ஒரு தொகுதியில் அவங்களோட உச்சமான ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து அவர் அந்த பீக் அப்படின்னு சொல்கிறாருல, அதிகமாக பயன்படுத்துகிறாருல விஜய் அவர்கள், அந்த பீக் பெர்சன்டேஜ் வந்து இந்த 4 மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் தான் வர இருக்கிறது. இது திமுகவுடைய பேஸ். அதிமுகவுக்கு ஆர் ஆன்டி ஏடிஎம்கே ஃபோர்ஸஸுக்கு, ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருக்கக்கூடிய பேசஸ் இருக்குல்ல, அதுக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு பெரிய பேஸாக இருந்ததில்லை. டிஎம்கே ஆர் ப்ரோ டிஎம்கே மைண்ட் செட் பார்ட்டிஸுக்கு தான் இந்த பேஸ் வந்து பெரும்பான்மையாகவே பல காலமாகவே இருந்திருக்கிறது. ஸோ டிஎம்கே உடைய பேஸினில் ஒரு முக்கியமான பேஸினாக இது இருக்கிறது. அந்த பேஸுன்னா இவரோட பேஸும் ரெண்டும் சேம், ரெண்டும் மீன் பிடிக்கக்கூடிய இடம், ஓட்டு எடுக்கக்கூடிய இடம், இது டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தோன்னா ஒரே இடம். அப்படி இருக்க அவங்க இந்த இடத்துல தான் எடுக்க பார்க்குறாங்க. இவருடைய தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா திரு புசியானந்த் வந்து டி நகர், திரு வெங்கட் அவர்கள் வந்து மயிலாப்பூர், திரு ஆதவ் அர்ஜுனா வந்து வில்லிவாக்கம், திரு ஈசிஆர் சரவணன் பார்த்தோன்னா வேளச்சேரி, அப்புறம் வேறு யார், மரியவில்சன் அவர்கள் திருவொற்றியூரில். இது மாதிரி முக்கியமான இடம்லாம் பார்த்துருக்கோம். திரு ஜேசிடி பிரபாகர் அம்பத்தூர் அப்படின்னு நமக்கு சில பிரத்யேக தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. தாவேக்காவில் இதான் லிஸ்ட்டு சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை தவிர நமக்கு தெரியும் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்றது திரு செங்கோட்டையன் நிற்பார், திருச்செங்கோடு அப்படின்றது ஐஆர்எஸ் அருண் நிற்பார், இவர் நம்ம திரு ராஜ்மோகன் வந்து பெரம்பூர் நம்ம இதில் எக்மோரில் நிற்பார் அப்படின்னு இருக்குது. அங்கே வந்து எக்மோரில் வந்து திரு டிஎம்கேலேருந்து பரந்தாமன் இருக்கிறார். அது வந்து அங்கே நிற்கிற, ஸோ அங்கே ஒரு டைட் கிளாஷ் இருக்கும். அவரும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அந்த இடத்துல. ஸோ அங்கே ஒரு டைட் கிளாஷ் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஏடிஎம்கேவும் டைட்டாக இருக்கும் அந்த இடத்துல, ஸ்ட்ராங்காக இருக்குது எக்மோரில். பட் இது டிஎம்கே அட்வான்டேஜ் அந்த சீட்ஸ் அப்படின்றப்போ இதில் யார் யார் எப்படி ஸ்கோர் பண்ண இருக்கிறாங்க அந்த திமுகவின் முக்கிய பிரமுகர்கள், அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் பார்க்கணும். குறிப்பாக சென்னையில் டிவிகே வர்சஸ் டிஎம்கேயில் எப்படி அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அது ஒரு கடும் போட்டியாக இருக்கும். இதனால் ஒருவேளை என்டிஏ கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த இடங்கள்லையும் வெற்றி பெறலாம். குறிப்பாக டி நகரில் டிவிக்கு நல்ல ஆனந்த் அவர்களுக்காக வேலை செஞ்சு டிஎம்கேயோட ஓட்டில் பெரும்பான்மையான ஓட்டு தான் இவங்க டார்கெட் ஆடியன்ஸாக இருக்குது. அதை நல்லா இவங்க கால்குலேட் பண்ணி நல்லா இழுத்து இவங்களும் திமுகவும் ஒரே பேஸை வந்து உடச்சிக்கிட்டாங்கன்னா 60% இருக்குது திமுக ஆதரவு ஓட்டு, மைண்ட் செட் ஓட்டு. அதில் எப்போவுமே 45 விழுந்துடும் அப்படின்னா 60 இந்த டைம் விழுது. ஆனால் 2 பேரும் 30 விழுதுன்னா என்டிஏ வந்து 40 வாங்கினா வெற்றி, இல்லை என்டிஏ 35 வாங்கினா வெற்றி, 5 சீமானுக்கு போகுது அப்படின்ற மாதிரி போய் நிற்கும். ஸோ அப்படி இருக்க இது எப்படி இவங்க பண்ணுறாங்க, இதனால் என்ன சேதாரம், ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டா என்ன கணக்கு அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பூத் பை பூத்தாக என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பெரும் அரசியல் களம் வந்து அது கொதி நிலையில் இருக்கிறது. இப்போ நம்மளால் சொல்லவே முடியாது. இன்ட்ரெஸ்டிங்கான வேட்பாளர் லிஸ்ட்டாக தான் இப்போ இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எஸ் சார். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.